वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् अनित्यासा अविशुद्धेति गृह्यते क्रादिदेकतः सुखी दुःखी तदासाम् दृष्ट्या उपाधिभूतया मूढया मूढयित्येवम् शुद्धया शुद्ध इत्यपि मन्यते सर्वलोकोऽयम् येन संसारं रुद्धति 9-10 ஸ்லோகங்கள் 13வது பிரகரணம் பத்யபாகத்துல உபதேச கிரந்தம். இதுல இந்த பிரகரணத்துல புலன்களுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா அப்படிங்கறத ஸ்திரமா சொல்ற. நமக்கு உள்ள எல்லோருக்கும் நான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு ஆத்மா பிரகாசிக்கிறது. இந்த ஆத்மா எனக்கு இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது, இருக்கிறதா இல்லையான்னு ஒரு சந்தேகமும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் எப்பொழுதும் நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. தூங்கி எழுந்த பிறகு கூட நான் தூங்கினேன்னு வேற சொல்லுங்க இருக்கா. ஆயிரம் தூக்கத்திலையும் நான் எனக்கூடியதான எண்ணம் இருந்துதான் இருக்கணும். இந்த ஆத்மாவை நாம் இந்த நானை தவிர வேற எதனாலையும் அறிய முடியாத நிலையில் இருக்கும். நானும் எல்லோருக்கும் தெரிகிறது. நான் கருப்பா வெளுப்பா நீளமா குட்டையா எது கேட்டாலும் தெரியும். நான் தான் சொல்லிருக்கேன். அதோட இல்லாம இந்த நானுங்கிறத ஆனா பெண்ணா கூட தெரிகிறது. ஸ்திரீகளும் நானு தான் நினைக்கிற அவளை, புருஷாலும் அவளை நானு தான் நினைக்கிற. இந்த நான்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்து எல்லோருக்கும் தெரிகிறது. அவளைத்தான் தெரியும். அந்த நானுக்கு மேல அதை பத்தினதான விஷயங்கள் ஒன்றும் தெரியல. இந்த கேவலமாக இருக்கக்கூடியதான நான் எனக்கூடியதான எண்ணத்தை நாம் அனுபவபூர்வகமாக அறியணும் என்கிறது வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. வெறும் நான் இல்ல, அந்த நானுடைய உண்மையான ஸ்வரூபம் நம்ம அறிகிறது. நமக்கோ பகவான் என்ன பண்ணியிருக்கார், இந்த ஆத்மாவை மட்டும் இல்லாமல் அதுக்கு வெளியில இந்த தூர சரீரத்தை கொடுத்திருக்கார் பூத்தவுடன். அது மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நடுவுல புலன்களை வச்சுட்டார். இந்த புலன்கள் என்ன பண்றது, வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களை பார்த்து கொண்டே பார்க்க பார்க்க அந்த வெளியில் இருக்கக்கூடியதான பொருளானது இவனுடைய மனசை கவர்ந்தது. கவர்ந்த பிறகு இவன் தன்னை மறந்து நான் என்கிறத மறந்து அவைகளிலேயே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கேன். நான் சொல்லல, நீங்க பார்க்கிறேன், உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், பேசுகிறேன், கேட்கிறேன், இவ்வளவு சொல்றேன். நானுங்கிறது சொல்லாமலே சொல்ற மாதிரி இப்பவே இப்படி இருக்க. அந்த நானிலே மூழ்கி போனவன், வெளியுலகத்துல மூழ்கி போனவன் நான கம்ப்ளீட்டா மறந்துட்டான். இது நடந்ததான விஷயம். அப்படின்னா என்ன, புலன்கள் பொருள்களை ஆகப்படும் பொழுது மனசு புலன்கள் வாயிலாக அந்த பொருள்கிட்ட வருது. ஏரியில் இருக்கக்கூடியதான ஜலமானது கால்வாய் வழியாக சென்று அதற்கு பிறகு அந்த வயல் எந்த உருவத்துல இருக்கோ அந்த உருவத்தை ஜலம் அடைஞ்சா போல ஏரி போன்றதான மனசு கால்வாய் போன்றதான கண்ணை காத இவள் வழியாக சென்று அந்தந்த பொருள் இருக்கு. அந்த பொருள் எந்த ஆகாரத்தோட இருக்கோ அந்த ஆகாரத்தை அடைஞ்சிருக்கு. அடைஞ்சிட்டு அப்படியே இல்ல, திரும்பி வருது. திரும்பி வந்து என்ன பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கேன்னு சொல்ற. ஆனா வஸ்துதா அந்த ஆத்மாவை பார்த்தேனால் ஆத்மா எப்பொழுதும் சுத்தமாகத்தான் இருக்கு. ஏன்னா மனசும் ஆத்மாவும் சேரல. ஆத்மா எதோடையும் ஒட்டாது. அதுலயே இருந்தாலே அதில் ஒட்டாது. தாமரை எல்லாம் இருக்கு. அந்த தாமரைகள் ஜலத்திலேயே இருக்கு. ஜலத்தினாலேயே வளர்றது. அழியும் போதும் ஜலத்துக்குள்ளே அழிகிறது. இருந்தாலும் அந்த இலைக்கு
மேல ஜலத்தை விட்டலையானா அந்த ஜலம் அதுக்கு ஒட்டல, வெறுமனை அப்படியே முத்து மாதிரி இருக்கு. ஒரு தட்டு தட்டுன்னா எல்லா ஜலமும் போயிடும். எப்படி ஜலத்திலேயே இருந்து ஜலத்தோட ஒட்டாம இருக்கோ தாமரை இலை, அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவா இருக்கோ ஏதோட ஒட்டல, சரீரத்துல இருக்கு. யதாகாசஸ்திதோ வாயு, ஆகாசத்துக்கு நடுவுலதான் வாயு இருக்கு. சர்வத்திரகோ மகான், அது எப்படி அசையாம ஒட்டாம இருக்கோ பகவான் சொல்ற திருஷ்டாந்தங்கள்ல பகவான் சொன்ன. அப்படிப்பட்டதான அந்த ஆத்மா சுத்தமாக இருந்த போதிலும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆத்மா அனித்தியம், ஆத்மா அசுத்தம் அப்படின்னு ஜனங்கள் அறிகிறார். ஏன் இந்த மனசானது வெளியில போய் அங்க இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கு. அது பக்கத்துல இருக்கிற ஆத்மாவையும் நான் நினைக்கிறேன். ஆகையால் இது எப்படி இருக்கோ, நான் நீளமா இருக்கேன், நீளமா இருக்கிறது நீங்களா உங்க சரீரமா, இது என்னுடைய உடல்னு சொல்றோ இல்லையோ, என்னுடைய புஸ்தகம்னு சொல்லும் பொழுது புஸ்தகம் வேறே நாங்க, அதே போல என்னுடைய உடல்னு சொல்றது உடல் வேறே நாங்க, இப்படிதானே சொல்லணும். இல்லைன்னா என்னுடைய அப்படின்னு ஆறாவது வேற்றுமை எப்படி உபயோகப்படுத்தினேன். ஆகையால் என்ன தெரியுது, அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கவனிக்காம இருக்கும். ஆகையால் அந்த ஆத்மாவை நாம் அசுத்தம் நினைக்கிறோம். ஏன் காலம் இன்னும் குளிக்கல, அசுத்தமா இருக்கு அப்படின்ட்டு. அதே விதமாக நான் சுகத்தையும் துக்கத்தோடும் கூடியிருக்கேன் அப்படிங்கிற இந்த சுகமும் துக்கமும் எங்க இருக்குன்னு பாருங்க, மனசுல பாரு. மனசுலதான் எதுக்கு ஆத்மாவில இல்லே என்னவா சொல்றீங்க, எது சொல்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்க மாட்டேன்னா சொல்றது ஒண்ணு கவலைப்படாதீங்கோ. மனசு இருக்கிறப்ப துக்கம் இருக்கு, மனசு இருக்கிறப்ப துன்பம் இருக்கு. அந்த மனசு அழிஞ்ச பிறகு இருக்கும் இல்லையே. தூங்கும் பொழுது மனச உள்ள இதயத்துக்குள்ள போயிடு. அப்ப உங்களுக்கு சுகம் தெரியுறதா? விட்டுட்டு பிறகு சொல்றேன், என்ன சொல்றேன், நல்லா தூங்கினேன், சந்தோஷமா தூங்கினேன். அப்படி தூங்கலைன்னா நல்ல தூக்கமே வரல, கவலைப்படுறேன். இது எப்ப சொல்றேன், மூச்சுண்டப்ப சொல்றல, ராத்திரி தூங்கி மூச்சுண்ட பிறகு சொல்றேன். இப்ப இந்த சுகமோ துக்கமோ எப்ப மனசு இருக்கோ, மனசு வேலை செய்யறதோ அப்பதான். மனசு வேலை செய்யாத வேலையில இன்பமும் துன்பமும் தாங்கள் அனுபவிக்கல. இது வேதாந்த சாஸ்திரம் வேண்டாம், நம்ம அனுபவமே போதும். ஆனா இத பத்தி நம்ம நினைச்சா தானே காலம்பரை எழுந்த பிறகு அதென்ன இதென்னு பார்த்துட்டு இருக்குமே தவிர இத பத்தி யோஜனை பண்ணல. இத பத்தி யோஜனை பண்ணினா புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவத்துல இருக்கு. அது இருக்க தொட்டுத்தான் நம்ம அதை கேட்டதுமே புரிஞ்சுக்கணும். இப்ப என்னாச்சு, நான் அழுக்கா இருக்கேன், நான் சுத்தமாக இல்லை. ஸ்நானம் பண்ணின பிறகுதான் பூஜை பண்ணணும், பகவான ஸ்நானம் பண்ணணும், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த நான் எதை சொல்லணும், இது என்ன தெரியுமோ, நான் மனசை தான் தெரியும். ஆத்மாவை பத்தி நீங்க நினைக்கிற வேதாந்த கிளாஸ்க்கு வந்த பிறகுனா ஓஹோ ஆத்மா வேற சரீரம் வேற இதெல்லாம் ஆரம்பிச்சாரு. எப்ப வயதான பிறகு ஒரு 50-60 வயசுல பிராண்டத்துல அது வரைக்கும் அதெல்லாம் போங்க சுவாமி கவனிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாரு. அதனால நமக்கு இந்த வேலை வந்தது. அதனால என்ன நடத்துக்கலாம், இப்ப இந்த எண்ணங்கள் இருந்தாலும் ஆத்மா எப்பொழுதும் சுத்தமா இருக்கு, எத்துடனும் சேரல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற அனித்யாதா அவிசுத்தேகி துஷ்யதே அத்திர அவிவேகதா. இந்த ஆத்மா அனித்தியம். என்ன ஒரு நாளைக்கு போயிடுறது, அன்னார் போயிட்டார் இன்னார் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் வருது. இந்த ஆத்மாவும் ஒரு நாள் அழியக்கூடியதான் நினைச்சுட்டு இருக்காங்க. அனித்யாசா அவிசுத்தா, சுத்தமானதில்லை. இது கிருஷ்யத்தே அத்திர அவிவேகதா. ஆத்மாவை எப்படி அறிகிறான் சார், ஏன் அறிகிறான்? அவிவேகதா, விவேகம் இல்லாத. விவேகம்னா டிஸ்கிரிமினேஷன் அர்த்தம். டிஸ்கிரிமினேஷன் எதுக்கும் ஆத்மாவுக்கும் மனசுக்கும், ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும், ஆத்மாவுக்கும் புலன்களுக்கும். இது வேறு அது வேறு என்று கிளியரா அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால அனித்யாசா அவிசுத்தேதி துஷ்யதே அவிவேகதா.
சுத்தி துக்கி கதாத அகம். இதனால மனசுல துக்கம் இருந்தால் நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன். நியாயமா வச்சுக்க, எங்க இருக்க துக்கம்? மனசுல தான். மனசுதாண்டி இல்ல. சுகமோ துக்கமோ வெக்கமோ கோபமோ அத்தனையும் மனசுல தான் இருக்கு. மனசுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவில ஒரு நாள் நிர்வகம் இல்லை. சுகி துக்கி, நான் சுகமா இருக்கேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். கதாச்ச அகம், அதே போலயே நான் திருஷ்யத்தை உபாதி பூதையா, அந்த உபாதியான மனசோட சேர்ந்து இவனும் மனசாகிட்டான். எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். அது என்ன, அந்தந்த மேல ஒரு போர்வை இருக்கு, அந்த போர்வை பேசினாலும் அதே போல நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த சரீரம் ஆத்மாவுக்கு போர்வை மாதிரி இருக்கு. இந்த சரீரத்தையே பார்த்து சரீரமே நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். துக்கி சுகி துக்கி சதாசாரம் திருஷ்யதே திருஷ்யா உபாதி பூதயா. அதுக்கப்புறம் மூடயா மூடயேவும் சுத்தயா சுத்த இத்யபி மன்யதே சர்வலோகோயம் ஏன சம்சாரம் ருச்சதி. மனசுக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாது. நம்ம இன்ஃபர்மேஷனோ நாலேஜோ எல்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். எல்லாம் எங்க இருக்க? மனசோட நடுப்போச்சு. ஏன்னா இத்தனையும் நம்ம சொல்றோமே, இவைகள்லாம் எங்க இருக்க? மனசோட தான் இருக்கு. எனக்கு தெரியும்னு சொன்னா அந்த நாலேஜ் எங்க இருக்கு? புத்தியோட. ஏன்னா வரது போறது ஞானம் வரதும் பர்மனண்டா இல்ல, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வருது. ஒரு நாள் பத்தி நினைக்க போயிடுது. இது சாதாரணமா எல்லோருக்கும் தெரியுது. ஒரு காலத்துல நல்லா நான் எழுதுட்டு ஒரு 10-15 வருஷம் விட்டேன். இப்ப எழுதுறதே கஷ்டமா போயிடுது. டைப்ரைட்டிங் ஷார்ட் கொஞ்ச நாள் கத்துட்டு இருந்தா ஒரு கத்துட்டு விடுங்க. அப்பா ஒரு 5-6 வருஷம் விட்டாச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும். இதுக்காக மறுபடியும் அபியாசம் பண்ணணும். இது ஆத்மாவிலேயே இருந்ததையானால் அதே ஆத்மா தானே இப்ப இருக்கு. உங்களுக்கு ஏன் மறந்து போச்சு? அறிவே சில அறிவெல்லாம் போயிடுத்து, சில அறிவு இருக்கு. எப்படி போயிடுச்சு? ஆகையால் இது பர்மனண்டா இருக்கிற ஆத்மாவில இல்லை. ஆனா எதுல இருக்கு? அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான மனசுலத்தான் இருக்கு. வெக்கம், பயம், சுகம், துக்கம், இப்படிப்பட்டதான எல்லா இமோஷன்ஸ் என்னென்ன சொல்றையோ அல்ல மானசிக விருத்திகள். அந்த மானசிக விருத்தியில சில சமயத்துல நம்ம கேட்கிறோம், இது உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? முடியாது சார். பண்ணி பார்த்து அது வரலன்னா அப்புறம் தானே முடியாதுன்னு சொல்லணும். ஏதாவது ஒண்ணு பண்ணினா இது உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டா, நீங்க ஆக்சுவலா என்னால முடியாதுன்னு டக்குன்னு சொல்லிடுற எப்படி தெரிஞ்சது? முடியும் முடியாதுன்னு எப்படி தெரிஞ்சது? ஒரு 50 படிக்கட்டு இருந்ததுன்னா அதை ஏறி உள்ள போயிட்டு வருவேடா அப்படின்னு கேட்டேன்னா 2 படிக்கட்டு ஏறிட முடியாதுன்றான். லிப்ட் இருந்தா போயிட்டு கேட்கிறான். என்ன இப்ப முடியாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆத்மாவில இருந்ததையானால் எந்த காரியத்தை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லணும். ஆனா இது எங்க இருக்கு? புத்தியில. அந்த புத்தியில இருக்கும் பொழுது புத்திய ஆத்மா என்ன பண்றது? ஆத்மா ஒழிச்சுட்டே இருக்கு. அந்த புத்தியும் ஒழிக்கிற காலத்துல புத்தியில இருக்கக்கூடியதான இன்ஃபர்மேஷன் தனக்கு தானா தெரியும். புத்தியில நம்ம புத்தியில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாம் சொல்லல. அது நீங்க கேட்க பிறகுதான் அதை ஸ்கேன் பண்றது. என்ன இருக்கு அப்படின்னு வரிசையா. கீதை முழுக்க உங்களுக்கு தெரியுமா? எப்போ வாசிச்சிருக்காருமா? எப்போ வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இப்ப தெரியுமா? ஏதாவது சொல்லுவா? அப்ப என்ன பண்றது? ஆத்மா தன்னுடைய ஒளியினால ஸ்கேன் பண்றது. அப்ப அவங்க புத்தி சொல்றது கொஞ்சம் தான் தெரியும், மீதியெல்லாம் மறந்துடும். அப்ப தெரியாது. விவகாரம் இங்க இருக்கு, புத்தியில தான் இருக்கு, ஆத்மாவில இல்லை. மூடையா மூடைய தேவம். இந்த மௌட்டியத்தினால நான் மூடன் என்றும் சுத்தையா சுத்த இத்யபி. இந்த மனசுல சுத்தமான ஒரு தன்மை இருக்குமேயானால் அவன் ஸ்நானம் பண்ணி கல்யாணநாதிகள் எல்லாம் பண்ணி பகவானுக்கு பூஜை பண்ணி அப்படி இருக்கான். இந்த சந்தோஷம் நான் சுத்தமா இருக்கேன் அப்படிங்கிறான். இந்த கான்செப்ட் சுத்தம்னு ஒண்ணும் தெரியாது. ஏதோ அசுத்தம்னு நினைச்சிருந்திருக்கோம்.
வஸ்துதா பார்த்தேன்னா வயத்துல இருக்கக்கூடியதான ரத்தம் மாம்சம் இதெல்லாம் சுத்தமா இது நல்லா சுத்தமா நினைக்கிறேன். நான் வழியா இருக்கேன், நான் வந்து தொடாதீங்கோங்கிறான். இது என்ன தருது? புத்தி சொன்னதான விஷயம். சில சமயத்துல வேற விதமாக இருந்த போதிலும் வேற விதமாக புத்தி சொல்றது நமக்கு. அதை கண்டு நாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். மூடயா மூடயேவம் சுத்தயா சுத்தபி அந்நதே சர்வலோ கோயம். இதை கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும். படிச்சவா படிக்காதவா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவா நல்ல ஞானம் இருக்கிறவா கூட இப்படித்தான் தன்னை இட போடுறார். யாரு தவிர? ஜீவன் முக்தனை தவிர. ஜீவன் முக்தனா இருந்து அவனுக்கு எல்லாத்தையும் படிச்சுன்னு தெரியும். அதனால அவன் கொண்டிருக்கான். இது எல்லா இருந்தாலும் எந்தெந்த துறையில என்ன முன்னுக்கு வந்திருந்தவளா இருந்தாலும் சரீரம் சுத்தமா இல்லைன்னா நான் சுத்தமா இல்லை, சரீரம் சுத்தமா இருக்கேன்னா நான் சுத்தமா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மூடயா மூடயேவம் சுத்தயா சுத்தபி மன்யதே சர்வலோகோயம். நீங்களும் நானும் இல்ல, சர்வலோகம் எல்லா லோகங்களும் இப்படிதான் சொன்ன நினைக்கிறா. சர்வலோகோயம் ஏன சம்சாரம் ரட்சதி. இதுக்குதான் சம்சாரம். சம்சாரம் சம்சாரம்னா ஏதோ ஒண்ணுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு அப்பப்ப நம்மளை பத்தி நம்ம நினைச்சுட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில நடத்துறோமோ இதுதான் சம்சாரம். இதுதான் ஒரு கடல் மாதிரி. கடலுக்குள்ள எப்படி நிறைய பூத்தங்க நிறைய பிராணிகள்லாம் இருக்கோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் எப்ப எந்த துன்பம் வரும்னு சொல்ல தெரியல. சொச்சமா இருக்கேன் போயிட்டே இருக்கேன். எந்த துன்பம் வரும் என்ன ஆகும்னு தெரியல. இந்த சரீரம் இருக்க அது பாட்டுக்கு போயிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு என்னன்னா முதுகு வலிக்கிறதுங்கிறான், கை வலிக்கிறதுங்கிறான், தொட முடியலைங்க, கண்ணு சிவந்து போயிடுதுங்கிறான். டாக்டர் கிட்ட ஓடுறான். அவன் என்ன பண்றான்? ஏதோ ஒரு மருந்து கொடுக்கற. அது போட்டா 2 நாளால குறையல. குறையாது போல இவன் நினைக்கிறான் வேற ஏதாவது சீரியஸ் ஆயிடுதா. ஒண்ணும் டாக்டர்கிட்ட போனாலும் அவரும் மருந்து கொடுக்குறாரு. அவ்வளவுதான் கொடுத்துட்டு நாளைக்கு வாங்குவோங்கிறார். நாளைக்கு எதுக்கு வரணும்? குறைஞ்சு போயிடுச்சுன்னா வர வேண்டியது இல்லை. அது நாளைக்கு வாங்குவோம், 2 நாள் அனுப்புறோம், அர்த்தம் 10 நாள் அனுப்புறோம், வாரம் போனா என்ன அர்த்தம்? அது குறையுமாங்கிறது டவுட் இருக்கு. குறைஞ்சதா நீங்க அது போக போறது இல்லையே, யாரும் போக போறது இல்லையே. நமக்கு என்ன டாக்டர் டிஸ்பென்சர்ல போய் அப்படியே உட்காரணும். 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி வாங்கினா 8:30 மணிக்கு தான் உள்ள போக முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ணிட்டே இருக்கா. யாரும் கத்துட்டு காசு முதல் கத்துட்டு அவளோட பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு இஷ்டமா இல்லாத போனாலும் என்ன நடக்கிறது? உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியும். சரீரம் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. அதனாலதான் ஏதோ அப்படி குரூப்ல தானே குறையணும். அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. அது மாதிரி தானே இருக்கு. ஆகையால் நான் அறிவேன் நான் அறிய மாட்டேன் என்று சொல்றதும், நான் சுத்தமா இருக்கேன்னு சொல்றதும் மன்யத்தைய சர்வலோகோயம். அதனாலதான் என்னோட இந்த எண்ணங்கள்னால்தான் அவன் சம்சாரத்துல துன்பத்தை அனுபவிக்கிறான். என சம்சாரம் ருஷதி, ருஷதின கட்சதின்னு அர்த்தம். சம்சாரத்தை அடைகிறான். ஆனா இந்த ஆத்மா எப்படி இருக்க? அச்சுஷ்டாதிசாஸ்திரோக்தம் சபாட்சாபியந்தரம் அஜம் நித்யமுக்தமிஹாத்மானம் முத்ருஸ்தேத்மரே. அச்சுஷ்டாதிசாஸ்திரோக்தம் இந்த ஆத்மாவுக்கு புலன்களோட சம்பந்தம். அதனாலதான் இந்த ஆத்மாவை பார்க்க முடியும். ஆத்மாவை நாங்க மட்டும் அறிகிறது. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு யாராலையும் அறிய முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமோ? புலன்களோட சம்பந்தம் இல்ல. கண் இருக்க, கண்ணால நீங்க எல்லா பொருளையும் பார்க்கிறேன். வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை நீங்க பார்க்கிறேன். அது எப்படி பார்க்க முடியும் உங்களால? உங்க கண்ணு எப்படி கிரகிக்கும் ஒரு பொருளை அப்படின்னா, கண்ணு ஒரு பொருளை பார்க்கறது ஏனால் அந்த பொருள்ல உருவம் இருக்கணும். உருவம் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாது. மகத்துவ சமானாதிகரண உத்பூத ரூபவத்வம் நையாயிகன் சொல்றான். ஒரு கண்ணால ஒரு பொருளை நான் அறியணுமே ஆனால் அப்பொருளானது கொஞ்சம் பெருசா இருக்கணும். ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு ஆட்டம் மாதிரி இருந்தா உங்க கண்ணுக்கு அறியாது. ஒரே ஒரு முடி எட்டி அங்க இருக்குன்னா அந்த கண்ணால பார்த்தா அது தெரியல. ஏன்னா சூக்ஷ்மா ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால கிடைக்க முடியல. அதுக்கப்புறம் என்னென்ன கொஞ்சம் பெருசாவே இருக்கு, ஆனா கிடைக்க முடியல. என்னன்னா அதுல கலர் இல்ல.
கலர் இருந்தாதான் கண்ணை பார்க்கும். கலர்லெஸ் ஆப்ஜெக்ட் காத்து எல்லாம் பார்க்காது. சில இடத்துல இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனோம், அங்க என்ன இருக்கு, இந்த கலர் இருக்கு பார்த்தா அது கிளாஸ்ல பண்ணிருக்கா, ஒரு சின்ன தூளிக்கு தூசி கூட இல்லை. என்ன அதை தொடச்சுட்டே இருக்கிறதுக்காக சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. நேர போற முட்டிட்டா, என்னடா கண்ணு தெரியல உமக்கு, கண்ணாடி இருக்கேன் வந்து முட்டிட்டேங்க, கண்ணாடி இருக்கிறது தெரியல சுவாமி, அவ்வளவு அதனால கொஞ்சம் அழுக்கா இருக்கணும் நம்ம மாதிரி அப்படி இருந்தா தான் கொஞ்சம் பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு இருக்கிறதே தெரியலையே. கண்ணானது ஒரு பொருளை பார்க்கணுமேயானால் அந்த பொருள் எப்படி இருக்கணும், ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டையும் இருக்கப்படாது, ரொம்ப எட்டியும் இருக்கக்கூடாது. கண்ணுக்குள்ளேயே இவன் மைய வச்சிருக்கான். அந்த மை கண்ணுக்குள்ள இருக்கிறது கண்ணு தெரியல, கண்ணு கண்டுபிடிக்கல, இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஏன்னா கண்ணாடியில பார்த்துட்டு நம்ம கண்ணுல மை வச்சுட்டாச்சுங்கிறது நமக்கு அப்படியே தெரியும். கண்ணுக்கு ரொம்ப கிட்ட இருந்தாலும் அது அறிய முடியல, எட்டி இருந்தாலும் அறிய முடியல, உருவம் இருந்தால்தான் அறியும், உருவம் இல்லாதான காத்த அறியல. இந்த கண்ணானது ஆத்மாவை அறியாத காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மாவில உருவம் இல்லை, ஆத்மாவுக்கு கலர் இல்லை, அதனாலதான் ஆத்மாவை பார்க்க முடியும். அதே போலயே காதால ஆத்மாவை ஏன் அறிய முடியல உங்களால? அழகான சங்கீதம் ரொம்ப இனிமையாக பாடிட்டு இருக்கார், அத்தனை பேரும் அதுல ரசிச்சு விட்டார். அதே போல ஆத்மாவை ஏன் காது அறியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காது அறியணுமையானால் அந்த பொருள்ல சத்தம் இருக்கணும். சத்தம் இருந்தால்தான் பொருள்ல நம்ம காது கேட்கும். சைலன்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கேன், காது எதையும் கேட்டான். அப்ப விவகாரம் என்ன, சத்தம் இருந்தால் சத்தத்தை காது கேட்கும், உருவம் இருந்தால் கலர் இருந்தால் கண் அறியும். இந்த ஆத்மால என்ன நிர்குணா, ஒண்ணும் இல்லை. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த. சப்தம் தெரியும், ரூபம்னா உருவம் கலர், ஸ்பர்சம்னா தொடும் உணர், ரசம் சுவை. சுவை இருந்ததுன்னா உங்க நாக்கு ரொம்ப தான் கண்டுபிடிச்சிடும். அந்த நாக்கிலேயே நுனியில இருக்கக்கூடியதான பொருளானது அது திதிப்பை கண்டுபிடிக்கிறது. அதே போல 2 சைட்லயும் காரம் உப்பு இது அறியுது. அதனாலதான் ஒரு பொருள் காரமா இருந்ததுன்னா என்ன பண்றேன், இந்த சைட்ல தான் சாப்பிடுறாரு. அதே கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாத்திரையை சாப்பிடும். என்ன பண்றாங்க, 2 விரல உள்ளூர எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போட்டு கசப்பு சாப்பிடுறான். ஏன்னா நாட்டினுடைய அதறியிட்டு தான் கசப்பை கண்டுபிடிச்சு. இப்ப அந்தந்த இடங்கள் இருக்குன்னு சாஸ்திரத்துல இவைகள்லாம் கேட்டு யோசனை பண்ணி அப்புறம் அறிஞ்சிருக்க. அதே மாதிரி ஆத்மாவில உருவம் இல்லாதனால கண்ணால பார்க்க முடியல, ஆத்மாவில சத்தம் இல்லாதனால காது அதை அறிய முடியல, அதுல ஸ்பர்சம் இல்லாதனால தோலால அறிய முடியல, அதே போல வாசனை இல்லாதனால மூக்கு அதை அறியல. அந்த ஆத்மாவ சுவை இல்லாதனால நாக்கு அறியல. இதை தவிர நம்மகிட்ட அறிய வேண்டியதான சாமான் இல்ல. 5 பொருள் தான் கொடுத்திருக்க. புலன்கள் எத்தனை, இந்த அறிவு புலன்கள் 5. ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை அறியறது. ஆனா அறியறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு குணம் இருக்கணும். அப்ப ஆத்மாவை அறியணும்னா ஆத்மாவில இந்த 5 குணங்கள்ல ஏதாவது ஒரு குணமாவது இருக்கணும். ஏனால் அந்த புலம் டக்கர் கண்டுபிடிச்சிடும். என்ன பண்றது, அது இல்லை. ஆகையால் தான் ஆத்மா நமக்கு தெரியும். அப்புறம் நீங்க கேட்கலாம், அப்ப அந்த ஆத்மாவை அறிஞ்சுதான் ஆகணுமா, அறியணும்னா என்ன பண்ணணும்? புலன்களால அறிய முடியாது. அப்ப எதனால அறிய முடியும், அதுக்கு வழி சொல்றேன். சிரவண மனன நிதித்தியாசம். சிரவணம் குருமுகமாக கேட்கிறது, மனநம் அது ஆலோசனம் பண்றது, நிதித்தியாசனம் அது இப்படித்தான் இருக்க அதையே நினைச்சிருந்து வைக்கிறத இவளால முடியும். இதை பார்த்தீங்களா, நீங்க முதல்ல காதால அறிய முடியாதுன்னு சொன்னு, இப்ப சிரவணம்னா அதானே சொல்லிட்டு இருக்கு. வேறு அது காதனாலதான் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு சிரவணத்தினால அறிய முடியும்னா என்ன அர்த்தம்? காதால அறியறது வேறு, அது விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வேறு. ஒரு பொண்ணுக்கு கல்யாண பையனை பார்த்துட்டு இருக்க, கல்யாணத்துக்காக
அந்த பையனை வரணும்னா போய் பார்த்துட்டு எல்லாம் எதிர விசாரிச்சுட்டு இந்த அம்மா சொல்ற பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா இது போல இந்த பையனை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பொண்ணுக்கு. அந்த அம்மா ஒரு நாள் அந்த பையனா என்ன அப்படி சொல்லல, அந்த பையன் தான் சொன்னேன். நீங்க அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கறத விட ஒரு அந்த பொண்ணு கழுத்துல இது கல்ல கட்டிட்டு குளத்துல கழிட்டு போனோம். இது நமக்கு என்ன தெரிஞ்சது, என்ன நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம், காது என்ன நமக்கு சொல்லி இருக்கு, அந்த பொண்ணு கழுத்துல கல்ல கட்டி குளத்துல போட்டணும். இதுதான் அந்த பையனை கொடுக்கறது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கு, அந்த சம்பந்தம் வேண்டாம்னு புரிஞ்சுட்டு விவகாரம் சொன்னது என்ன, அறிஞ்சுட்டது என்ன வித்தியாசம். அதனால காதால கேட்கறதுங்கிறது கல்ல கட்டி கணக்கு தள்ளிட்டு, ஆனா புரிஞ்சுக்கிறது என்ன, அது இல்ல இது சம்பந்தம் வேண்டாம். அதே மாதிரியே அப்பாவ பையன் கேட்கிறான், எதிராத்துல என்ன இன்னைக்கு ஆகாரத்தை கூப்பிட்டுருக்கா, விசேஷமா பூஜை நடக்கிறத கூப்பிட்டுருக்கா நம்ம ஃப்ரெண்ட, நான் போறேன். இந்த அப்பா என்ன பண்ணணும், போனா போ, இல்லைன்னா இது அவ்வளவுதான் சொல்லணும். இவர் என்ன சொன்ன, கொஞ்சம் விஷத்தை காப்பிடணும், விஷம் போமாட்டார். ஏன் சுவாமி இப்படி சொல்றேன், 4 தலைமுறையா நமக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் சண்டை. நீ அங்க போய் சாப்பிட்டு நாளைக்கு ஏதாவது தலைவலி கால்வலின்னு சொன்னேன், அவள் பண்ணதுனாலதான் சந்தேகம். அங்கே போய் சாப்பிடுறத விட விஷத்தை சாப்பிடுது. கால் என்ன சொல்லிருக்க, விஷத்தை சாப்பிடுன்னு அர்த்தம். ஆனா நகரம் என்ன புரிஞ்சுட்டு இருக்க நீங்க அப்படின்னா அவாத்துல சாப்பிடாதேன்னு புரிஞ்சுட்டு இருக்க. காதால கேட்கறது ஒண்ணு, புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அதே போல காதால கேட்கறதுங்கிறது இல்ல, வேதாந்தத்தை கேட்டு கேட்டு நமக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த மனசானது உபநிஷத்துகளை இப்படி கேட்டு கேட்டு ஒரு நாளைக்கு அதனுடைய உண்மையை கிரகிக்கிறது. அந்த உண்மைக்கு தான் சிரவணம் உண்டு. இப்ப இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்றா, இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமும் இந்த விஷயத்தில் தாற்பயத்தை கொண்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருவான். அந்த தாற்பயத்தை அறியறதுக்கு தான் சிரவணம். என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்காரு, அதே தானே சொல்லிட்டு இருக்காரு, சொன்னதே சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாளைக்கு உண்மையா இந்த மனசானது உங்களுடைய அந்தக்கரணமானது என்ன பண்றது, அதனுடைய இன்டென்ஷன் என்ன என்கிறது அறியுது. இன்டென்ஷன் வேறு, காதல கேட்கறது வேறு. அவளுடைய அபிப்பிராயம் வேறு, காதல கேட்கப்படுறது வேறு. இது நம்ம நல்லா தெரியும். பகவான் இருக்க கிருஷ்ண பரமாத்மா அவர் சமாதானம் பண்றதுக்காக கௌரவத்தை போனான். துரியோதன் என்ன பண்ணினார், பஞ்சவட்ச பரிமாணத்தோட வச்சு பகவானுக்கு சாப்பிட வாங்குவோம் கூப்பிட்டார். பகவான் என்ன பண்ணாங்க தெரியுமா, எத்தனையும் விட்டு விட்டு அங்கேயோ ஒரு 5-6 மைல் நடந்து போய் விதுர நாட்டுல போய் சாப்பிட்டிருக்கேன். ஏன் சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன், விதுர நாட்டுக்கு போறதுக்கு காரணம் இங்க இல்லைன்னா எங்கேயோ திருடிட்டு போகலாம், இங்கேயோ இருக்கு. அத பட்சபட்சமா மரியாதையோட பண்றதுக்காக பண்ணி விட்டுருக்கான். அது வேண்டாம்னு சொல்லி விதுராத்துக்கு போறல அப்படின்னு. அது விதுராத்துல ஏதாவது இருக்காரா, மழை கஞ்சிதான் வச்சுட்டு இருக்காரு. பாவம் அவர் ஒன்னும் விவகாரம் ஒன்னும் கிடையாது. அது போல இருந்து அவரை கஞ்சி வச்சு சாப்பிட்டு இப்போ நம்மள என்ன பண்ற, ரோஸ்ட் செஞ்சு சாப்பிடறான். என்ன பண்றான், என்ன ஏது அப்புறம் நிறைய காசெல்லாம் நிறைய இருக்கு, பண்ணிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஆனா விவகாரம் என்ன, காலமே ஓட்டந்து ராத்திரி ஓட்டது, நடுவுல ஏதோ இருந்தாது, நம்மளே நம்ம தப்பின தலையில எல்லாத்தையும் போட்டுருக்கோம். அதே மாதிரிதான் இது என்ன புதுசு நீங்க பண்றது. அங்கே போற அந்த கஞ்சி இருக்கேன், அதுல கொஞ்சம் ஜலத்தை விட்டு இவர் பாதி அவர் பாதி சாப்பிட்டார். அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா மறுபடியும் துரியோதனுக்கு கிட்ட வந்த. அப்ப துரியோதனன் கேட்கிறா, நான் இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கேனே, நீங்க இதெல்லாம் விட்டு அங்கே போய் சாப்பிடுற, இது நியாயமா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொன்னா தெரியுமா, விஷதன்னம் நோக்தவியம், சத்ருக்களாத்துல சாப்பிடலாம். என்ன அப்படின்னா, மம பிராணாகி பாண்டவாக பாண்டவான் விஷதே ராஜன். அப்ப ராஜா துரியோதனே, நீ பாண்டவால விரோதியா பாக்குற, அந்த பாண்டவா எனக்கு பிராணம். அப்ப சத்ருபட்சத்துக்கு சேர்ந்த நான் உன்னுடைய ஆகாரத்தை நான் சாப்பிட்டேனால் என்ன ஆகும் தெரியுமா, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா நீ தான் விஷம் வச்ச.
விவகாரம் வரமாட்டேன். இந்த விஷம் பூச்சுவாங்கிறது மகாபாரதத்துல இருந்து சொன்னேன். பாண்டவான் விஷத்தை ராஜன் அமப்பிராணாதி பாண்டவா அப்படின்னு துரியோதனனுக்கு பகவான் சொன்னார், கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அதெல்லாம் ரொம்ப காது எடுத்துக்கல துரியோதனன், வேற விவகாரம். அவனும் தன்னுடைய அகத்தான், நான் இவ்வளவு சக்கரவர்த்தியா இருக்கேன், நான் எல்லாத்தையும் வைக்க தயார் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடலைங்கிறது சொன்னா போறது. பாரத கதை தோழினா நமக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா, அறியறதுக்கு சாதனங்கள் புலன்களாக இருந்த போதிலும் ஆனா அந்த ஆத்ம ஞானம் புலன்கள்னால வரலை, மனசுனால. அதனால மனசைவானத்து கவ்யம் நேனாஸ்தி கிஞ்சனா கட்டோபனிஷத் சொல்றது யமதர்மராஜா. இந்த ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு என்ன காரணம்? மனசுனாலதான் அறியணும். காதால இன்ஃபர்மேஷன் உள்ள போறது, கேட்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு அந்த மனசானது அதை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருது. ஒரே விஷயமே 10 தரம் 20 தரம் 30 தரம் அந்த பண்ணிட்டே இருந்தோமே, ஆனால் அந்த மனசு ஒரு நாளைக்கு அந்த விடயத்தை அறிகிறது. அதனால இங்க தொடர் அகஷ்டுஷ்டாதிதாத்ரம் கபாச்சியாபியந்தரம் அகம் நித்யயுக்தமிஹ ஆத்மானம் முமுட்சுஸ்தேத்மவேத் அகஷ்டுஷ்டாதிதாஸ்திரோக்தம். இந்த ஆத்மாவில கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எனக்குரியதான புலன்கள் இல்லை. இந்த புலன்கள்ல மனசோட சம்பந்தப்பட்டிருக்கே தவிர ஆத்மாவோட சம்பந்தப்படலை. அது சாஸ்திரம். அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யயம் கதா அரசம் நித்யமகந்தவச்சயத் அனத்யனந்தம் மஹதः பரம் த்ருவம் விசாய்யத மிருத்யுமுகா பிரபுச்சதே. யமதர்மராஜா நச்சிகேதத்துக்கு சொன்னார், அசப்தம் அஸ்பர்ஷம், சப்தமோ ஸ்பர்ஷமோ ரூபமோ இவைகளை அறியக்கூடியதான புலன்களோ அவையெல்லாம் அசத்திய காரியம் காரணத்த வித்தியதே. ஒன்னும் அதுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஆகாசத்தை கண்ணு இருக்கான்னு கேட்கும். ஆகாசத்து கண்ணு இருக்கும், கால் இருக்கும். நீங்க எங்கெங்க போனேன்னா அந்தந்த இடத்துல ஆகாசம் இருக்கா இல்லையா? இந்த ஊர்ல விட்டா நார்வேக்கு போனேன்னு அர்த்தம், இல்ல அமெரிக்காவுக்கு போனேன்னா அங்க போனாலும் இந்த ஆகாசம் இருக்கோ இல்லையோ? அந்த ஆகாசம் உங்களோடய ஓடி வருதோ? எல்லா இடத்துலயும் இருக்க. தனியாக நீங்க போறப்ப உமக்காக போகல, உமக்காக போனா வேற ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம் நீங்க, அவ்வளவுதான். உங்களோட கூட வர்றது இதுதான். ஆனா ஆகாசாதி பதார்த்தங்கள்லாம் எப்படி அவைகள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இல்லையோ அதே மாதிரிதான் ஆத்மா. அதிதாஸ்திரோக்தம் சபாக்கியாபியந்தரம் அகம். பரவியற்றதான இந்த ஆத்மா எப்படி இருக்கு? உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கு. நம்ம இருக்கோம், நமக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, நமக்கு வெளியிலையும் ஆகாசம். உள்ள இருக்கக்கூடியதான ஆகாசம் தான் வயத்துல இடபடி இருக்கு. அதனால்தான் நீங்க சொன்னால் சாப்பிடையானால் அப்பொருள் போனதா இருக்கு. உங்களுக்குள்ள ஆகாசம் இருக்கு, வெளியில ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லணும்னா அப்ப இந்த ஆகாசம் எனக்கூடியதான பொருளா அந்த மனுஷாவுக்கு உள்ளயும் வெளியிலையும் இருக்கா போல அந்த ஆத்மாவும் உள்ளயும் வெளியிலையும் இருக்கு. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நான் தான் எனக்கூடியதான எண்ணம் எது வரைக்கும் இருக்கு அதான் ஆத்மா நினைச்சுட்டு இருக்கோம். நான்கிற எண்ணம் எங்க இருக்கு? உச்சங்கூடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், அவ்வளவு. அதுக்கு வெளியில இதுதான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். புதுசா ஒண்ணும் சொல்லல, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் சாஸ்திரம் சொல்லல, அனலைஸ் பண்ண உங்களுக்கு தெரியல, அதை பத்தியே நினைக்கல. வாழ்க்கையில எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கும் உலகத்துக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி கனெக்ஷன் அறிஞ்சடா, இத பத்தி நினைச்சு பார்த்தேடா. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வரக்கூடியதான அறிவுகள்லாம் 2 காலங்கிறது கஞ்சான் உடம்புக்குள்ள இருந்தா நானா, அந்த சரீரத்துக்கு வெளியில இருந்தா இதுவும். இது தேவல், இது சரது, இது மனுஷன், இது துணி, இதுதான் சொல்லு. எனக்காக நான் துணின்னு சொல்லியிருக்கலாம். அதே போல நமக்குள்ள இருக்கிறத நான் கண்ணை பார்த்தா நான் பார்க்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேன். இந்த நானு இது அப்படிங்கிற கூடியதான இந்த 2 பதங்களால சொல்லக்கூடியது எப்படி சம்பந்தப்பட்டிருக்க? நான் என்னைக்கும் இது ஆக மாட்டேன், இது என்னைக்கும் நான் ஆக மாட்டேன். இதுன்னு நான் சொல்றேன்னா அது நான் ஆறேன்னா
இது டேபிள்னா இது டேபிள் தான். என்னைக்கு நான் டேபிள்னு சொல்ல வேண்டாம். அதே மாதிரி நான் எனக்குரியதான பதார்த்தம் அது என்னைக்கும் இது ஆகாது. ஆகையால் இந்த நான் இது இதனுடைய கனெக்ஷன் தான் சார் பிரபஞ்சமே. உங்க வாழ்க்கையே நான் எனக்குரியதான பொருளுக்கும் இது எனக்குரியதான பொருளுக்கும், வெளியில் இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் இது இதுன்னு சொல்லி பழகி, உள்ள இருந்தால் நான் நான் சொல்றேன். ஆனா இந்த நடுவரத்துல சிலது இருக்கு பார்த்தல, அதான் கன்ஃபியூஷன் கொடுக்க. கண்ணுன்னு இருக்க, இது கண்ணுன்னு சொல்றேன், கவனிச்சுடா. இது மூக்குன்னு சொல்றேன். ஆனா கண்ணு பார்க்கும் பொழுது நான் பார்த்துறேன். இதுதான் உதாரணம். நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாமலேயே சில பதார்த்தங்கள் இப்படி இருக்கு. கம்ப்ளீட்டா வெளியில இருந்ததையானால் இதுன்னு சொல்றேன், கம்ப்ளீட்டா உள்ள இருந்ததையானால் நான் என்று சொல்றேன். இந்த பாடலா இருக்கக்கூடியதான சரீரத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை சில சமயத்துல நான் இல்லை, வேலை செய்யும் பொழுது நான் இல்லை, இல்லாத சமயத்துல இது இல்லை. இது நல்லா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் சார். அதான் சொல்ற அஜக்ஷுஷ்காரோக்தம் சபாக்கிய அப்சந்தரம் துவகம், உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிறது ஆத்மா. நித்தியமுக்தம் ஆத்மானம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் பந்தம் இல்லை. ப்ராப்ளம் எல்லாம் என்னன்னா இந்த புறங்களுக்கு தான். கண்ணு தெரியறது, கண்ணு தெரியல, கண்ணு கலந்து இருக்கு, காதுல இருந்து ஏதோ வலிக்கிறது, மூக்குல ஏதோ வலிக்கிறது, இப்படின்னு சொல்லுறதே தவிர ஆத்மாவுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்றா ஒரு நாள். நான் கவலைப்படல, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது கூட மனசு வரைக்கும் தான் வரும். நான் படிச்சேன், நான் படித்தவன், நான் அறிந்தவன் சொல்றது கூட புத்தி வரைக்கும் தான் போறது. அதுக்கப்புறப்பட்டதாக ஒண்ணும் போகல. ஆகையால் ஆத்மா எப்படி உள்ளும் புறமும் எங்கும் ஆதாயம் போல் வாசி வியாபித்திருந்த போதிலும் அந்த ஆத்மா நித்திய முக்தன். அதுக்கு ஒரு நாள் பந்தம் இருக்கு, அதுக்கப்புறம் போச்சுன்னு சொல்லாதீங்க. எப்பவும் முக்தம் சுரூபமா இதனாலதான் முகூர்த்தவா இருக்கணும். இதை நினைக்கணும். இந்த ஆத்மாவை எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும். ஏன்னா உண்மையை நினைச்சுட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு அந்த ஸ்வரூபமே நமக்கு வந்தது. இந்த சூழ்ச்சி எல்லாம் இருக்கு கபரம் வந்து அது என்ன பண்றது, இந்த இலைக்கு பின்னால சின்ன சின்னதாக முட்டையிட்டு போயிடும். இலைக்கு பின்னால முட்டையிட்டு போயிடும். அது போனப்புறம் அந்த மறந்து போயிடுது. அது கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த முட்டையானது கொஞ்சம் வளர்ந்து அப்படியே நிற்கிறது. அதனாலதான் இந்த வெத்தலையெல்லாம் போட்டுக்கிற பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், ஜலத்துல நினைச்சு பின்னால தொடச்சு, முன்னால முட்டைங்க பின்னால நல்லா தொடச்சு அதுக்கப்புறம் அதுல சுண்ணாம்பு போட்டு நடுவுல இருக்கக்கூடியதான் அந்த இதை எடுத்து விட்டு, அந்த காம்பை எடுத்து விட்டு அடிச்சு அதுல வேற இதை போட்டு காட்டு பொடியை போட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் பின்னால தொடக்கிறேன் அப்படின்னா அங்கேதான் தர்றதுக்கு எல்லா முட்டையும். அதான் தெரியும் மாட்டோம். அந்த முட்டை அப்படியே என்ன தெரியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக புழு ஆயிடும். அந்த புழுவானது என்ன, இந்த வண்டு என்ன கடிக்குமோ புட்டுமோங்கிற அபிப்பிராயத்தில் அது புழு அதுக்கு வேற ஒன்றும் தெரியும். அது என்ன பண்றது, தன்னுடைய வாக்குல இருந்து வரக்கூடியதான லாலா ஜலம் இருக்கத்தக்க எச்சு, அதனால நம்ம சுத்திண்டே இருக்கு. சுத்திண்டு அது ஒரு கோட்டையாக கட்டிண்டு உள்ள இருந்தாலும் அது என்ன நினைக்கிறது தெரியுமோ, வண்டு வந்துருமோ வண்டு வந்துருமோ வண்டு வந்துருமோன்னு பயம் இருக்கு. ஏன்னா இந்த வண்டு போய் அதை கொட்டுறது வலிக்கு போலியா, எந்த பிராணிக்கும் உடம்புல ஏதாவது வலித்த கட்டம் தான். அதனால அந்த கிட்ட வராம அதை கட்டி விடுறது. கட்டிங்க தர என்ன ஆச்சுன்னா அது வெளியில வர முடிச்சிடும். அதே மாதிரிதான் உங்க வீட்டுல 8 கால் போச்சு. அது என்ன பண்றதுன்னா வலையாட்டம் கட்டி ஒரு மூலையில, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ள வந்துடும். அது வெளியில எங்கேயும் போகல, வெளியில போக முடியாது. ஆனா என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு விசேஷம், ஒரு ஈயோ ஒரு கொசுவோ அங்க வந்து விட்டோம். ஆனந்தமா அது வீட்டை விட்டு வெளியில வராமலேயே அது சாப்பிடுது. அது வெளியே அடையவே முடியாது. ஏன்னா அந்த அந்த வெப்ப அதை கட்டிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்குள்ளேயே. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குன்னு ஒரு இதை கட்டிட்டான், அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த வண்டை நினைச்சு அந்த அந்த பூச்சியானது பிரிச்சுட்டு வெளியில வண்டாயிடும். பிரமர கீழ்கல் ஞானம்.
இந்த வண்டும் அந்த புழுவும் அதுக்கு சம்பந்தமான நியாயம். அதே போல நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி ஆகுமோன்னு நினைச்சு அதையே நினைச்சு நம்ம காட்டு ப்ராசஸ்குள்ளேயே நம்ம இருந்து பரமாத்மாவை மறந்துட்டோம். மறந்து என்ன ஆச்சு, நம்ம குழந்தைகள் அவ எப்படி இருக்காளோ என்னமோ, பேரன் எப்படி இருக்கானோ என்னமோ, அவனுக்கு ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ, படிப்பானோ படிக்க மாட்டேனோ, வயசானாலும் உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தினதான ஒரு எண்ணமே தவிர இதை தாண்டி பரமாத்மாவதியான வந்ததோ எது நிஜமான நல்லதோ அதை பத்தி நம்ம நினைக்கவே இல்லை. எதை நினைச்சிட்டு மறுபடியும் நம்ம காசு கடைசி வரைக்கும் இருக்குமா, நம்ம சௌக்கியமா கடைசி வரைக்கும் இருப்போமா, யாருக்கு சொல்லணும்? நம்ம கர்மா என்னதுன்னு தெரிஞ்சா அதை பத்தி சொல்லலாம். யாருக்கு எந்த கர்மா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அதையே பத்தி தானே நினைக்கலாம். உங்களுக்கு அவன் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். அவனுடைய செயல் சொல்றத கடைசி நாள் வரைக்கும் இன்னும் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அப்பதான் நமக்கு மதிப்பு இருக்கணும். நம்ம குழந்தைகளை பார்க்கணும், பேரன் பார்க்கணும், பேரனுக்கு பேரன் பார்க்கணும். எங்க பேசிக்கு கல்யாணமே குழந்தை பிறக்கிற பையன் அது வரைக்கும் நான் இருந்தா போறோம் இப்படின்னு இருந்து என்ன பண்ண போறேன். கவலையப்படுறவரை கவலைப்படாம இருக்க முடியும் உங்களால முடியாது. ஏன் சுவாமி மரத்து கட்டியா குடிச்சுட்டு குழந்தைக்கு தேங்காய் முடி கிடக்குது. அந்த தேங்காய் முடியை விடாம அது இங்க போகணும் அங்கே போகணும். இந்த கலையிலிருந்து இன்னொரு கலைக்கு தாக்குறதுக்கு என்ன வேணும், 2 கையும் வேணும் அதுக்கு. அப்பதான் 2 கையால அந்த கலையை குடிச்சுட்டு போகும். அது தேங்காய் முடி கிடக்குன்னா அது விடுறதுக்கு அதுக்கு மனசு இல்ல. அது விடாம கையிலேயே குடிச்சுட்டு இருக்கு. ஆனா தாவ முடியல. எவ்வளவு கஷ்டப்படுது. அதே மாதிரிதான் நம்ம இந்த சம்சாரத்தை நல்லா குடிச்சுட்டு இருக்கோம். அம்மா அப்பா அக்கா தம்பி அண்ணா தம்பி ஆண்டுக்காரர், அதுக்கப்புறம் அவா பந்துக்கள், அவளுடைய குழந்தைகள், அவளுடைய விவகாரங்கள், மாசுடன் சுருத்தான் பாசுடன் அப்படின்னு அர்ஜுனனே சொல்றான். எதிர்க்க பார்த்தா அத்தனை பேரும் நமக்கு வேண்டியவாரா இருக்க. நான் எப்படி யுத்தம் பண்ண வேண்டியவான் நியாயமா இருக்க. அத்தனை பேரும் வேண்டியவா. புத்திரான் பௌத்திரான் சச்சியும் சதா பசங்கள், நம்ம பசங்கள், பேரன்கள், பிரெண்ட்ஸ், இத்தனை நாள் ஃப்ரெண்டா இருந்தா இது ஒரு சண்டை நாங்கள் ஒருத்தருக்கா பிராணம் போற அளவுக்கு வந்துடும். இது யுத்தம் வேணுமான்னு கவலை இதெல்லாம் கேட்கறது. அப்புறம் முதல்ல காரியத்தில் இறங்குங்கிறாங்க. பகவானே சொன்னாலும் நம்ம இறங்குறதா இல்ல. ஏன்னா நமக்கு இதுதான் நல்லா கொடுத்துட்டு இருக்க சம்சாரம். அதனால ஏன்னா சம்சாரம் இருக்கிறது. அதனால நம்ம அந்த எண்ணம் நமக்கு போகணுமே. ஆனால் அசுஷ்வாதி சாஸ்திரோக்தம் சதாச்சாரியரோக்கியம் நித்தியமுக்தமே ஆத்மானம். எப்பொழுதும் முக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை மூச்சுக்கே சதா ஸ்மரே. இந்த மூச்சுவா இருக்கிறோம் அதையே நினைக்கணும். ஏன்னா நினைச்சு இந்த மனசானது அதுகிட்ட போகும். நீங்க எதை நம்ப நினைக்கிறீங்களோ, எதுல ஒண்ணு மனசு செலுத்துறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வியாபாரமும் செயலும் அங்கே போகும். அகச்சுஷ்டாதி சாஸ்திராத்த இந்திரிய அழைத்ததாகமா ஆத்மாவே நினைங்கோங்கிறேன். அதே சமயத்துல என்ன புலன்கள் எல்லாம் நகமாக எனக்கு சேர்ந்ததில்லைன்னு நினைச்சிட்டு அப்புறானோ சுப்ரா இது கர்வணோர்வதா. ஆத்மாவுக்கு பிராணம் இல்லை, ஆத்மாவுக்கு மனசில்லை. அதனாலதான் சுப்ரமா இருக்கு. வெளியில நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா அழகா நீங்க இருந்த போதிலும் மனசுல அழுக்கு இருந்தா அழுக்கதான் கணக்கு. இன்னொருத்தன் அழியணும்னு மனசுல அங்க நினைப்பிருந்தேன்னு சொன்ன இவன் சுத்தமாகவே இல்லை. மனசு எப்படியோ அப்படி அந்த மனசை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும்னு என்ன பண்ணணும், வேதாந்தத்தை தியானம் பண்ணணும். அதற்கிய அழைத்ததாமமா அப்ராணோ யமன சுப்ரோ இது சாகர்வண உள்ள கோபுரம். அப்ராணோ யமன சுப்ரோ சட்டராத்தன தப்பரா அப்படி இது முட்ட கோபுரம் சொல்லி சாஸ்திராதி நாம பாவஸ்ட சூரிய சப்தாதி நாம பாவஸ்ட சூரியதே மம காட்டகே அப்ராணோ யமன யஸ்மாத் அபிகாரி ததாக்கியம் சப்தாதி நாம பாவஸ்ட சூரியதே மம காட்டகே. காட்டகேன்னா கடம்பரன் அர்த்தம். அது என்ன சொல்றது, ஆத்மாவில சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் ஒன்றும் இல்லை. வாசனை மாம்பழம் பாருங்க, அந்த வாசனை நல்லா தெரிகிறது. பலாப்பழம் வாசம் நல்லா தெரிகிறது. அதே போல ஆத்மாவுக்கு வாசனை
சப்தம் இருக்கோ இல்ல. அசப்தம் அஸ்பர்க்கம் அரூபம் அவ்யயம் ததா அரசும் நித்தியமகந்தவற்றையது அனாத்யனந்தம் மகதப்பரம் துருவம் விசாயதம் ருத்தி முகாத் பிரமுச்சதே. கடோபனிடத்துல சப்தமோ ஸ்பர்த்தமோ இந்த குணங்கள் எதுவும் ஆத்மாவில இல்லை அப்படிங்கிறது. சப்தாதீனாம் அபாவஸ்த சூயதே மம காட்டகே கடோபனிடத்தில் அப்ராணோஸ்யமனாக யஸ்மாத் முண்டகோபனிடத்துல இந்த ஆத்மாவுக்கு பிராணம் இல்ல மனசு இல்லைன்னு சொல்லிருக்கு. அதனால அவிகாரி சதாக்கியம் சரீரம் மாறின போதிலும் நான் மாறலை. இது நம்மளே பார்த்துக்கலாம். ஆனா ஸ்ருதி சொன்னாதான் நமக்கு தெரியுது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உங்களை அந்த சரீரத்தை நீங்க என்ன ஸ்கூலுக்கு போறப்ப நான் தான் நினைச்சேன். கல்யாணம் ஆனப்ப அந்த சரீரத்தை என்ன நினைச்சேன் நான் தான் நினைச்சேன். கிழக்கிழமாயி பழைய அந்த போட்டோ பார்க்கும் பொழுது இது நான் தானான்னு சந்தேகப்படா போல இருந்தாலும் இப்பவும் இந்த சரீரத்தை நான் தான் நினைக்கிறேன். இந்த நான் மாறல, சரீரங்கள் மாறி. சின்ன குழந்தை பருவத்தில் இருந்த சரீரம் அழகா இருந்தது. அதை விட அழகா இருந்தது யௌவனத்துல. பார்த்தே சோழக வருஷேதோ கர்ப்பவீதி அப்தராயதே. 16 வயசுல இருந்தா பெண் கழுதையா இருந்தாலும் அது அழகா இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த வயசான பிள்ளை என்னடா முன்னால யாராவது போட்டோ எடுத்தா என்ன போட்டோ எடுக்கும்போது சொல்லுவான். அவன் பக்கத்துல இந்த பாருங்க கல்யாணத்துக்கு போனா 1 மணி நேரம் கியூ இருக்கு சார். அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போனேன். ஆனா இங்க போனதுமே என்ன கையில கிஃப்ட கொடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறது. அந்த போட்டோ உங்களுக்கு கொடுக்க போறதுல அவதான் வச்சிருக்க ஆள் வைக்கிற. இருந்தாலும் நான் இன்னமும் அழகா இருந்தா போது சிரிச்சுட்டே போட்டோ எடுத்துருக்கோம். அதுல ஒரு விவகாரம் என்னடான்னா தம்மேல அவ்வளவு அபிப்பிராயம். ஆனா சரீரமும் கிழத்தனம் வந்தாச்சு. இருந்தாலும் நான் போச்சோம். அதுவும் நான் தான். நடு வயசுல இருக்கப்போ நான் தான், இப்பவும் நான் தான். நான் மாறல. அதனால ஆத்மா மாறல. எது மாறுறது உங்களுக்கு? இந்த ஸ்தூல சரீரம் மாறும். புலன்கள் மாறுறது. முன்னால பார்த்தா மாதிரி இப்ப பார்க்க முடியல. கண்ணாடி தெரியாது. முன்னால கேட்டா மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கல. காதுல கேட்காது போனா விழுங்குவோம் அப்படின்னு போயிட்டு இருக்க. கேட்கறியுமோ நான் மிஷன் 3 லட்சம் ரூபாவா? காதுல மிஷன் 3 லட்சம் ரூபாய். அப்படி 3 லட்சம் வச்சு ஒண்ணும் வேண்டாம் போக வைராக்கியம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்லை. அதே போலயே கண்ணிலையும் காதலையும் மூக்கலையும் இவைகள்லாம் முன்னால இருந்தா போல இல்லை. அந்த 50வது வயசு வரதோ இல்லையோ கால் முட்டியில வலி வந்து ஆட்சி ஏறப்ப சிரமப்படுறோம். நீங்க ஆனந்தமா 50 வயசு வந்ததுன்னு எல்லாருக்கும் இது டீ பார்ட்டி கொடுத்து எல்லாம் கொண்டாடுறாரு. ஆனா விவகாரம் என்னன்னா காலில் முழங்கால வலி ஆரம்பிச்சு சக்தி பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இது ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமாங்கிற ஐடியா வந்தது. எது மாறல சொல்லுங்க உங்களுக்கு? நான் என்கிற சொல்லுக்கு எது பொருளோ அதை தவிர எல்லாமும் மாறில. அதனால அப்ராணம் யமனா யஸ்மாத் அதிகாரம் விக்ஷேபோ நாஸ்தி தஸ்மான்னே. அதனால்தான் எனக்கு விக்ஷேபம் இல்லை. விக்ஷேபம்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளா பார்க்கிறதுக்கு விக்ஷேபம். பொருளை அதுவா பார்க்கறது சமயஞானம். பொருளை வேற விதமா பார்க்கறதுங்கிறது விக்ஷேபம். கிழிஞ்சல் இருக்கு, வெயில்ல கிழிஞ்சல போட்டிருக்கா, அது என்ன ஆச்சு தெரியுமோ வெள்ளி மாதிரி காணப்பட்டது. இது விக்ஷேபத்து. கயரை தான் இங்க இருக்கு, தெரியாம நீங்க என்ன பண்றது? அந்த கயரை பாம்பு. இது விக்ஷேபம். விக்ஷேபோ நாஸ்தி தஸ்மான்னே. ஆத்மாவுக்கு விக்ஷேபம் இல்லை. நகமாதி ததோமமா. அதே போல எனக்கு சமாதி இல்லை, ஆத்மாவுக்கு சமாதி இல்லை. சமாதி எது? மனசு. சமாதினா என்னதுன்னு கொஞ்சம் பார்க்க. நமக்கு 3 நிலைகள் நன்றாக தெரிந்த நிலைகள். என்னது? முடிச்சுட்டு இருக்கிற நிலை ஒண்ணு, அடுத்தது தூங்குற நிலை ஒண்ணு, இந்த 2க்கு நடுவுல ஸ்வப்னம்னு ஒண்ணு. இந்த ஸ்வப்னம் எப்படி வருதுன்னு இது வரைக்கும் யார் சாஸ்திரம் தெரியணும். எப்படி ஸ்வப்னம் வருது? ஸ்வப்னத்துல பொருள் எல்லாம் யாரு தயார் பண்ணினா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஸ்வப்னம் வந்தது அடுத்த நாள் கெட்ட சொப்னமா இருந்தா ரொம்ப பயப்படுறேன். நல்ல சொப்னமா ஏதோ 1 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், வெயிலாம் கிடைச்சது, சொப்னம் கிடைச்சது அப்படிங்கிற
ஆனா இந்த சொப்னத்தை யார் தயார் பண்ணினா, அது ஏன் எப்போ ஒரு நாளைக்கு வருது, அனவர்ஸா அது புடிச்சுக்கிறதே தவிர கரெக்டா இன்னைக்கு திங்கக்கிழமை சொப்னம் வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை சொப்னம் வரணும்னு இருக்கும். சில நாளைக்கு வரவே இல்லை, சில சமயத்துல வரிசையா வந்துட்டே இருக்கு. இவன் தூக்கமே வரல, பயமா வேற இருக்கு. கண்ண முன்னே சொப்னம் வந்துருமோ, பிசாச்சு வருமோ சொப்னத்துல அப்படிங்கிற பயப்படுறான். அதே மாதிரி இந்த சொப்னம் இருக்கு, இந்த 3 நிலை தான் நமக்கு தெரியும். முழிச்சுக்கிற நிலை ஒண்ணு, தூங்குற நிலை ஒண்ணு, சொப்ன நிலை. இந்த தூங்குற நிலை எல்லாம் மறந்து போயிடும், ஒண்ணுமும் தெரியல. ஆனா அதே நிலை மாதிரி இன்னொரு நிலை சொன்னாரு. இது ஜாக்கிரத்துல நீங்க இருக்கும் பொழுதே வரக்கூடியது. தூங்குறப்ப வருது சமாதி இல்ல, முடிச்சுட்டு இருக்கு, கண்ணு மூச்சுட்டு இருக்கு, மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை ஒவ்வொன்றா நீக்கிட்டு இருக்கு. அந்த மனசுல அப்படியே பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அப்படியே நின்று போடுவோம். மனசுல ஒரு எண்ணமும் இல்லாம நின்று போறது பார்த்தா அதான் சமாதி. அது ஏதாவது ஒரு எண்ணத்தை நினைச்சுண்டு இன்னொரு எண்ணம் இல்லாம அந்த எண்ணமே மட்டும் வச்சுட்டு சமாதின்னு சொல்லலாம். அது எப்படி பண்றது மேல சொல்ற அந்த புத்தகத்துல சமாதியை எப்படி அடையறதுங்கிறத சொல்லியிருக்கார். இது மனசுக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்ல. விக்ஷேபோ நாஸ்தி தஸ்மான்மே ந சமாதிஸ்ததோ மம விக்ஷேபோ வா சமாதிர்வா மனசாரிண. விக்ஷேபமா இருக்கட்டும் சமாதியா இருக்கட்டும் அது மனசுக்கு சேர்ந்ததே தவிர ஆன்மாவுக்கு சேர்ந்தது இல்லை. அமனஸ்கமான நிலை, முடிச்சுட்டு இருக்கும் பொழுதே மனசு வேலை செய்யாததான நிலை. இப்ப மனசு டக்கு டக்குன்னு வேலை செய்யுது, கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும். ஒரே சமயத்துல எல்லா புலன்களையும் கட்டி காக்கிறது மனசு. பெருசா இருக்கக்கூடியதான இந்த முறுக்கு இருக்க பாத்தீங்களா, அதை சாப்பிடும் பொழுது நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனை மூக்குக்கு வருது. அந்த நாட்கள் வரும்பொழுது நாட்கள் வரும்பொழுதே அதை கரைஞ்சு போறது. ஏன்னா வெண்ணெய் நிறைய போட்டிருக்கா. அதுக்கப்புறம் என்னென்ன கண்ணுக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. சில சமயத்துல ரொம்ப வாழையே வச்சுட்டான்னு சொன்னா அது சிவப்பா போயிடும். அது வரப்பட அந்த எல்லோ கலர் அப்படியே இருக்கணும். இப்படி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் குடிச்சுக்கிறது கூட நல்லா இருக்கு. சில பேர் முறுக்கு பண்ணினால அது 4 விதமா மறிஞ்சு கிடக்கும். அப்படி அசையா ஒரே மாதிரி அகதாண்டெல்லாம் இருக்கும். இப்படி 5 புலன்களுக்கும் ஒரே சமயத்தான் ஆரோக்கியக்கூடியது அந்த முறுக்கு சாப்பிடுறா போல. அதெல்லாம் கல்யாணத்துல முறுக்கு முறுக்கு கொடுத்துருக்க, ஏன்னா முறுக்காம இருந்தீங்க இருக்கா. அதே மாதிரி மனசு இல்லாத முடிச்சுட்டு இருக்கும் பொழுதே மனசு வேலை செய்யாத நிலை இருக்கு. அது அமனஸ்கத்வ அதிகாரித்தே, அவனுக்கும் அதிகாரம். மனசு வேலை செய்யாத நிலை, மாறாத நிலை. இதுதான் விதேகவியாபி. இந்த ரெண்டும் ஸ்வயமமான்னு சொல்லியிருக்க. அமனஸ்கத்வ அதிகாரே விதேகவியாபி நோமமா, இதுதான் ஆத்மஸ்வரூபம். இப்படி எது சொல்லி அந்த சமாதியில ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அறியறது அப்படிங்கிறது மேல சொல்ல போற. இதான் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.